கான்ஷியஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு டாபிக்லயும் நிறைய கேள்விகள் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுக்கான சொல்யூஷன் அதை இல்லாம நம்மளுடைய லைஃப் எப்படி வாழலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்க அப்படின்னா பேரண்டிங். சோ இதுல குழந்தைகளை எப்படி வந்து வளர்க்க முடியும் நல்லதனமா, அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் குழந்தைங்கள்ட்ட என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மளுடைய டாக்டர் மெஹர் இங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். எனக்கு பேரண்டிங் பத்தி வந்து பேச போறோம். ஏன்னா குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பெற்றோரால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்காங்க. சோ அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களால பெற்றோருமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏன் முக்கியமான டாப்பிக்காக கருதுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தைகளுக்கான மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி உருவாகுதுன்னா பேரண்டிங்கில் இருந்தால் உருவாகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி சொல்லிகிட்டே இருக்குது. அப்போ பேரண்ட்ஸ் சின்ன வயசில் அவங்கள உருவாக்கும் போது எதையே சொல்லணும் எதையே சொல்லக்கூடாதுங்கிற அந்த புரிதல் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை ஆரோக்கியமாக மட்டும் இல்லாமல் எதுலேயும் இயல்பாக வெற்றி பெறுற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கிடுவாங்க. குழந்தைங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் வந்து சொல்லி தரணும். பட் இதுல நீங்க வந்து சொல்றீங்க இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு இருக்குன்ட்டு, அது எப்படி மேம் இருக்கும்? அந்த குழந்தைக்கு அந்த அன்பு அந்த பாசம் ஆறுதல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அது க்ரோத் ஹார்மோன்னு சொல்லுவோம். க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறது அதுவாக வளர்ந்துரும், நல்லா தான் வளரும், அழகாக தான் வளரும். எல்லா இடத்துலையும் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது எதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஸ்கில் நேச்சுரலாக தான் வரணும் ஒழிஞ்சு நம்ம சொல்லி கொடுத்து வளராது. மேம் சொல்லி கொடுத்தாதானே மேம் அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது தவறு இது சரின்னு சொல்லி கொடுத்தாதானே தெரிஞ்சுக்க முடியும். பட் நீங்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. சொல்லி கொடுக்கறதுனால வரக்கூடிய ஆபத்துகளை இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தையோட அந்த ரிவர் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அதாவது எல்லா இடத்துலையும் அது கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நிற்க வச்சுருவோம். பாரு இங்கே நீ தப்பு செஞ்சுட்ட. அந்த நிற்க வைக்கிறது பேர் தான் ட்ராமான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் சொல்லி கொடுக்காம விட்டிங்கன்னா அது அழகாக கடந்து போகும், வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துடும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதையே நீங்கள் யோசிச்சுட்டு இந்த குழந்தை வாழ்க்கையில் அது பிரச்சனையாக தான் முடியும்னு முடிவு பண்ணுறது அது நம்மளோட வாழ்க்கையில் அதெல்லாம் மாற்றத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். நம்ம அதையே நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா இந்த உலகம் அழகாக தான் இயங்கிட்டு இருக்கு, அது அழகாக தான் அதோட போக்கில் போயிட்டுருக்கு. குழந்தைகளும் அதே மாதிரி அவங்களோட போக்கில் போனாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கான தெளிவும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி போகக்கூடிய சிந்தனையும் உருவாகும். இந்த இடத்துல சிந்தனைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த சிந்தனைக்குள்ளே அந்த குழந்தை அழகாக போயிட்டே இருக்கும்போது தன்னைத்தானே சரிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கில்லை கற்றுக்குது. நீங்கள் போய் இது சரி தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்கில் அப்படி ஸ்பாயில் ஆயிரும். எந்த ஒரு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து சரியாக அவங்க வாழ்க்கையை இதுக்காக இந்த பயணமோ அதை முழுமையடையாமையே போயிடுறாங்க. ஸோ அதை சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான அனுபவம் இப்போ அந்த குழந்தை இந்த இடத்துக்கு ஓடுது, அங்கே ஒரு டம்ளர் இருக்குது, அதை அடிபட்டுது விழுந்துருது. அந்த இடத்துல விழுந்தவொடனே நீங்கள் போய் ஏன் பண்ணணுன்னு கேட்டால் இப்போ அந்த அடிபட்டு விழுந்து அங்கே இமோஷன் உருவாகி இமோஷன் உருவானால் தான் திங்கிங் உருவாகும். திங்கிங் உருவானோடனே நெக்ஸ்ட் டைம் அது என்ன பண்ணணுன்ற தெளிவு இருக்கும் அந்த குழந்தைக்கு. நம்ம அந்த இமோஷன்ஸையே அந்த இடத்துல பிரேக் பண்ணுற மாதிரி ஏன் பண்ணனா புதுசாக அங்கே க்ரியேட் ஆகணும். அந்த பெயின் கொடுக்குற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைக்கு கொடுக்காம இருந்தால் இதுதான் ஆரோக்கியமான குழந்தை அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த குழந்தை வந்து விழுந்துருது, அது நம்ம அந்த எமோஷனல் அதை விட்டுட்டோம் அப்படின்னா தான் அடுத்தது அந்த குழந்தை தெரிஞ்சு வரும். இதை தவிர இன்னும் என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நிறையா இருக்குது. ஒரு குழந்தை மொபைல் பார்த்துட்டு இருந்தால் அது கெட்டு போகுன்றது எப்படி நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தை கெட்டு போகாது. அந்த குழந்தைக்கான ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த குழந்தைக்கு சில விஷயத்தை பார்க்கும்போது அதுக்கு கற்றல் தான் இருக்கும் ஒழிஞ்சு அதுக்கு உடனே வந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காது. பிரச்சனைக்குள்ளே மாற்றுறது அம்மாவோட சிந்தனை மட்டும்தான். அம்மா வந்து இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்லும்போது அந்த குழந்தை பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குங்கிற புரிதல் வேணிப்போம். ஓகே, இப்போ பேரண்ட் வந்து அந்த விஷயத்த சொன்னா மட்டும்தான் அவங்க அந்த பிரச்சனைக்குள்ள வந்து போறாங்க. கண்டிப்பா இல்லைன்னா அதை அவங்க வந்து கிராஜுவலா கடந்து போவாங்க. பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரும், ஆனா அவங்களுக்கு அழகான சிந்தனை உருவாகும். அதை கடந்து போறதுக்கு இயற்கை கற்றுக் கொடுக்கும். இப்போ இந்த இயற்கை கற்றுக் கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு தேவை ஒரு நிம்மதி, கம்ஃபர்ட். நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. வந்து இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நான் ரூமு கதவை சாத்திட்டு தான் நான் மொபைல் பார்க்கணும், இல்லைன்னா அம்மா எட்டி பார்த்துருவாங்க, இந்த தொந்தரவு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும்.
காட்டணும். அவங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும், அழகாக கடந்து வருவாங்க. இல்லை மேம், இப்போ நீங்கள் சொல்கிறது ஓரளவு நீங்கள் சொல்கிறது வந்து புரிஞ்சுக்கிறபடியாக தான் வந்து இருக்கு. ஆனால் சில நேரங்களில் அந்த குழந்தைகள் அளவுக்கு அதிகமாக ஏதாவது பண்ணும்போது தான் இதுதான் பேரண்ட்ஸோட பிரச்சனை. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸோட பிரச்சனை. பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு, ஓ எனக்கு ஏதோ தெரப்பி தேவைப்படுது, நான் இப்படிலாம் யோசிக்கிறேன், ஏன் என்னை காயப்படுத்திக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் மீட் பண்ணி அந்த சிந்தனையிலேருந்து அவங்க வெளியே வர தயாராகணும். ஏன்னா இந்த குழந்தை இப்படி ஆயிருங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்கன்றது தான். ஒரு பேரண்ட்டாக அப்படி முடிவு பண்ணக்கூடாது. குழந்தை அழகாக தான் வளரும், அதுக்கான அறிவு அதுவே தேடும், அதுக்கு என்ன தேவைங்கிற புரிதல் அதுக்கு இயல்பாக கிடைக்கும். அதுக்கு நம்மளோட வழிகாட்டுதல்ன்றது என்னென்னா, அழகாக சாப்பாடு செஞ்சு கொடுத்தோமா, அன்பாக கொஞ்சணுமா, இல்லை நம்ம என்ன வேணுங்கிற புரிதல் இருக்கா, அந்த குழந்தைக்கு நாளைக்கு என்ன வேணுங்கிறது இன்றைக்கி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோமா, இதுதான் ஒரு பேரண்ட்டோட கடமை. இதையே இன்னும் அழகுபடுத்தலாம், அதாவது இன்னும் அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக சொல்கிறோம், பட் அது உணரும் போது தான் அது தெரியும். அம்மா நாளைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்கன்னு இன்றைக்கி நினைக்கும் போதே ஹாப்பினஸ். அப்பா நாளைக்கு எனக்கு வந்து பிடிச்ச சட்டையை வாங்கிட்டு வர போகிறாருன்னா ஹாப்பினஸ். இந்த மாதிரி இன்னும் இருக்குது. அது வந்து என் நம்பர் ஆஃப் திங்ஸ், அதை நம்ம வரிசைப்படுத்தவே முடியாது. இவ்வளோ ஹாப்பினஸை ஒரு பேரண்ட்ஸ்னால கொடுக்க முடியும். அவ்வளோ ஹாப்பினஸை கொடுத்துட்டே இருந்தோம்னா இங்கே சரிப்படுத்துதல் தேவையில்லை. பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு வேலையும் சரிப்படுத்துதலில் இல்லை, அவங்களுக்கு அந்த ரோலே வேண்டாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஓகே, இப்போ இதெல்லாம் கடந்து இதெல்லாம் வந்து வளரக்கூடிய குழந்தைகள்கிட்ட நீங்க வந்து சொல்றீங்க, இதை கடந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன சொல்றது, லைக் அவங்கள இதனால வந்து மீண்டு வர முடியல, பேரண்ட் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்றாங்க, சொல்றாங்க, பண்ண முடியல, பட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள் கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வரோம்? இப்போ நீங்கள் சொன்னதுலேயே பேரண்ட்ஸ் எவ்வளவோ சொல்லியும் அந்த சொல்லும் போது பிரச்சனைக்குள்ளே போயிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸையும் தேவையில்லாத திணிப்பையும் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. படின்னு சொல்கிறாங்க மேம், வேறு வழி இல்லை, அந்த குழந்தைங்க படிக்க மாட்டேதுன்னா ஒரு 2 அடி வைக்கிறாங்க, அல்லது அவங்க வந்து இதெல்லாம் அப்படியே எல்லாமே நம்ம பொறுமையாக சொல்லுவோம். 2 அடி வைக்கிறாங்க, இதெல்லாம் அப்படியே எல்லாமே நம்ம பொறுமையாக சொல்லுவோம். 2 அடி வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல புரிதல் வேணும். இது பண்ணவே கூடாது, நம்ம பண்ணுறதில்ல. நிறையா பேர் ஓரளவுக்கு புரிதல் கிடைச்சிருச்சு. ஆனால் இன்னுமே போய் ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு தந்தை அடித்ததோ அம்மா அடித்ததோ இன்றைக்கி வந்து அது ஒரு ட்ராமாவாக மாதிரி அவருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் உருவாக்கியிருக்கு. அவர் வந்து ஒரு ஆழமான பதற்றத்துலேயும் பயத்துக்குள்ளேயும் உள்ளாயிருக்காரு. அவருக்கு பல நோய்களில் மாட்டிக்கிட்டார். இதுக்கு காரணம் அன்றைக்கி அம்மா அப்பா அடித்தது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. யாரும் அந்த வழியில் போகிறது கிடையாது. அது தவறு, அது கம்ப்ளீட்லி தவறு, அது பண்ணக்கூடாது. அப்போது இப்போ நம்மளுக்கு புரியுது, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, என் குழந்தை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஒன்றும் பண்ண வேணாம், குழந்தை வந்துருச்சா சந்தோஷம். ஸோ இந்த சந்தோஷங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த பிறந்ததுக்கப்புறம் இதையை எவ்ரி செகண்ட் செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். அப்போ எப்படி செலிப்ரேட் பண்ணுறது? நல்ல விஷயங்கள் நடந்தால் செலிப்ரேட் பண்ணலாம். நல்ல விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அந்த குழந்தையோட ஒவ்வொரு தருணங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் எடுத்து கொண்டாடுறதும் அதை பற்றி பாராட்டுறதும் அதை பெருமையாக பேசுகிறதும் தான் அம்மாவோட கடமை. அப்பாவோட கடமை அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி வைக்கிறது. இந்த 2 பேர்த்தோட கடமையும் இயல்பாக போச்சு அப்படின்னா அங்கே வந்து எங்கேயும் ப்ராப்ளம் வராது. ப்ராப்ளம் வந்தவங்கள நீங்கள் மறுபடியும் சரிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஃப்ரீடம் தான் அந்த இடத்துல கொடுக்கணும். அவங்கள மறுபடியும் போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நம்ம போயிட்டு நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்ம நினச்சிக்கிறோம் அட்வைஸ் பண்ணிடலாம், இன்னைக்கு போய் புரிய வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏன் அந்த குழந்தைக்கு தோணுதுங்கிற அந்த புரிதல் அம்மா அப்பாவுக்கு வேணும். நம்ம போய் புரிய வைக்கணும்னு நினச்சோம்னா அது நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோன்ற அர்த்தம். குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது பேரண்ட்ஸோட அவேர்னஸ். நீங்கள் என்ன வேணாலும் இந்த வாழ்க்கையில் வந்து பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லாத மைண்டை உருவாக்குறதுங்கிறது ரொம்பவே முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் மட்டும்தான் அதுக்கு பங்கு. ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் அம்மா அப்பா இருக்கக்கூடிய பேரண்ட்க்கு நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க, கவலை இல்லை. சிங்கிள் பேரண்ட்டுமே அதுவுமே நல்ல விஷயம் தான், ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அழகாக உருவாயிட்ருக்கு சொசைட்டி. இன்றைக்கி வந்து ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதர்லாம் ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்காங்க. ஓகே, சிங்கிள் மதர்னாலும் நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல அந்த குழந்தைய சிங்கிள் மதர் எப்படி ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க, அவங்க ரோலை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா? இங்கே பயம் தேவையில்லை. நான் ஒரு அம்மா மட்டும்தான்
இருக்கேன், அப்பா இல்லை, கவலை வேண்டாம், அம்மாவே போதும், அவ்வளோதான். இந்த இடத்துல ஜாலியாக எப்படி அவங்கள என்கேஜ் பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த பார்ட்டை மாத்திரம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா போதும். இங்கே ரொம்ப கவலைகள் அம்மாவுக்கு தான் உருவாகும். இல்லை சிங்கிள் பேரண்ட் அப்பா மட்டும்தானா அவங்களுக்கு தான் உருவாகும். அவங்க தான் இன்னும் மேலும் மேலும் போய் தன்னையை இன்னும் டெவலப் பண்ணிவிட்டு குழந்தைகளோட பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பிரச்சனைங்கிறது எங்கேயுமே இருக்காது. ஓகே, இப்போ இன்னும் தொடர்ந்து குழந்தைங்களை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்த முடியும்? நல்வழிங்கிறதே இல்லை. குழந்தை அழகாக தான் இருக்கும், ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதுக்கு படிப்புங்கிறது இயல்பு. ஓகேங்களா? படிப்புங்கிறது இயல்புனா என்னென்னா, நம்ம சொல்கிறோம் சில குழந்தைகளாம் படிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாங்கள் நிறைய பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசண்டாக ஒரு பொண்ணு MBA முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத பயம். ஆனால் உண்மையாலுமே அவங்களுக்கு அதை படித்தாலும் புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பேரண்டல் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அந்த குழந்தைய கொண்டு வந்தால் நல்லா படிக்குது அந்த பொண்ணு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம படிக்கலன்னு சொல்லி படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது, ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சரி பண்ணுறதா? ஸோ நீங்கள் எங்கேயாவது உங்கள் குழந்தை படிக்கலைன்னா கவலையே பட வேணாம். அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த குழந்தைக்கு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கேயோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே மாட்டியிருக்காங்க. அதுதான் படிப்பில் கவனத்தை எடுத்துகிட்டு போக மாட்டேங்குது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது, எதையோ யோசிக்கிறாங்க. அந்த யோசனைகளை தடுக்க முடியும். அது மூலமாக அவங்களுக்கு ஒரு மனசில் என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கான தெரப்பிலாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. இது பேரண்ட் தான் அந்த தெரப்பி பண்ண முடியுமா, இல்லை உங்ககிட்ட தான் அந்த தெரப்பி பண்ண? பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், நான் என் குழந்தை கூட்டிட்டு வரணும் இல்லையா? இப்போ பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ணிடலாம். இப்போ எங்கள்கிட்ட கூட வர வேண்டாம். பேரண்ட்ஸ் அவங்களோட பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும். அவங்களோட பார்ட் என்ன, என் குழந்தை எவ்ரி செகண்ட் ஹாப்பியாக இருக்கா செக் பண்ணும். ஆமாம், என் குழந்தை எவ்ரி செகண்ட் ஹாப்பியாக இருக்குது, ஃபைன். இன்னும் நான் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் போடுறேன், ஃபைன், அவ்வளோதான். இந்த மாதிரி அவங்களோட ரோலை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும். நிறைய சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா பிரபலமான ஒரு பெண்மணி நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டீச்சர்ஸோட கையில இருந்த குச்சியை நீங்க புடுங்கிட்டீங்க, அதனாலதான் அந்த குச்சி இன்னைக்கு போலீஸோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது நான் என்னோட சைடு ஆஸ் ஒரு பேரண்டா நான் என்ன எடுத்துப்பேன்னா, ஓகே, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் டீச்சர் நம்ம அடிக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க அடிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லதனமா ஒரு பொசிஷன்ல இருக்கும். பட் இன்னைக்கு இருக்க டீச்சர்ஸ் அடிச்சாங்கன்னா இமீடியட்டா அவங்க மேல ஆக்ஷன்ஸ் போகுது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு லெவல்ல அவங்களோட லைஃபை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம சொல்லித்தரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. சோஷியல் மீடியாவில் ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் கைத்தட்டுதலாக தான் இருக்கும். இன்னொருத்தர் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இமோஷனலி ஒரு ஃபீல் வரணும், அவ்வளோதான். நீங்கள் இங்கே நம்ம பேசுகிறது எல்லாமே பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட வாழ்க்கை முறையை போய் இன்னும் அழகாக அந்த இடத்துல ப்ரொடக்டிவ்னா எந்த இடத்துலையுமே உங்களோட வேணுங்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு தான் போகணும் ஒழிஞ்சு இந்த இடத்துல பிரச்சனைக்குள்ளே மாட்டிடக்கூடாது. நம்ம இப்போ அப்படி அச்சீவ் பண்ணுறோமா, குட்டி குட்டி இடத்துலையும் நோய்க்குள்ளே மாட்டிக்கிறோம், குட்டி குட்டி இடத்துலையும் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். எதையுமே சாதாரணமாக போய் ரீச் பண்ண வேண்டியதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது. அப்போ இதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உங்கள் பையனை கூப்பிட்றீங்க ஊருக்கு வர சொல்லி வரமாட்டேங்கிறான். அந்த காலத்துலையா இருந்தால் போய் பலார்னு அரைஞ்சு கூட்டிகிட்டு போவாங்க. இவங்களோட டாக் எவ்வளோ தூரம் மற்றவங்களை ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த இடத்துல அவேர்னஸ் என்னென்னா, இப்படிலாம் பண்ணணும்னா நீங்கள் எங்கிட்ட தான் உட்கார்றீங்க கடைசியில். அதாவது இந்த இடத்துல பெருமையாக நான் எதுவும் சொல்ல வரல, மனநலம் பாதிக்கப்படுது. இந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு முயற்சி எடுக்காமல் தடுக்கப்பட்டுறோம். அந்த இடத்துல அப்படியே நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகுது. ஸோ இந்த புரிதல் தான் வேணும். இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், இப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு, இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இந்த இடத்துல உங்களோட வாழ்க்கை முறை, குழந்தையாக இருந்தோம், நல்லா ஜாலியாக போகிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் என்ஜாய் பண்ணுறோம், ஒரு காலேஜ், ஒரு நல்ல குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸு, அடுத்தது ஒரு வேலைக்கு போகிறோம், நல்லா செட்டில் ஆகிறோம். இதெல்லாம் இயல்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். அங்கங்கே பிரச்சனை வருது, அங்கங்கே ஒன்று பிரேக்கப் கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியல, நான் எதாவது பண்ணிக்கிறேன்
இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி மாறி போகுது. ஏன்னா அந்த முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன தூண்டுகோலே எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க சரியாக நம்மளை அரவணைச்சு போனால் தான் இருக்கும். இந்த மிரட்டுறது அடிக்கிறதுங்கிறதெல்லாம் இது ஒரு சரியான அணுகுமுறைங்கிறது கண்டிப்பாகவே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு தவறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஓகே மேம், நீங்கள் தொடர்ந்து என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் மிக சிறப்பாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு என்னன்னா, பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையோட அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம வழிவகக்கூடிய ஒரு விஷயம். நாம மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைங்க அதுக்கு அடுத்துதான் இருக்க ஒரு குழந்தைகள். ஸோ இந்த தருணத்துல நாம அதை கரெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய வம்சாவளிகள் வந்து நிம்மதியா அதோட வாழ்க்கைகளை வந்து வாழ முடியும். ஸோ இதுக்காக நீங்க என்னென்ன மாதிரி வழிமுறைகள் வச்சிருக்கீங்க? பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் மாதிரி தான். சிலர் தன்னோட குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா 2 பேரண்ட்டும் சேர்ந்து அவங்களுக்கான அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறதுன்னு சொல்லி ஒரு பேரண்டிங் இண்டிவிஜுவல் தெரப்பி தான், பட் போத் பேரண்ட்ஸ் கேன் அட்டெண்ட் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க. சிலர் வந்து குரூப் ஆஃப் நிறைய பேரண்ட்ஸ் சேர்ந்து குரூப் தெரப்பி மாதிரி அவங்களோட பிரச்சனைகளை, அவங்களோட குழந்தைகளோட ப்ராப்ளமும் அதை எப்படி இவங்க சரி பண்ணலாங்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மாஸ்டர் கிளாஸஸ் பேரண்டிங் பற்றி நம்மளோட ஆப்பில் இருக்குது, அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர புக்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி படித்தா அதுலேயும் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. ஸோ இது மூலம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆக ஆக உங்கள் குழந்தையோட ஆரோக்கியம். 2வது, உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான ஒரு உறவு பாண்டிங் அது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஃபேமிலி ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும். 3வது, நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு ஹெல்த்துக்காக கவலையே பட வேணாம். ஏன்னா உங்களோட ஹெல்த், குழந்தைக்கான ஹெல்த் அப்படிங்கிறது இந்த பேரண்டிங் ப்ரோக்ராமில் நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. மனசு நிம்மதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக தான் இருக்குங்கிறது. 4வது, குழந்தைய இது படி அது படின்னு எங்கேயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவை கிடையாது. செல்ஃப் ஸ்டடி அவங்களுக்கு டெவலப் ஆகும். அவங்களுக்கு என்ன படிக்கணும், அது எப்படி ஆழமாக படிக்கணும், அதுலேருந்து என்ன க்ரியேட்டிவாக கொண்டு வரணுன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நீங்கள் சொன்ன இத்தனை விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த பேரண்டிங்கோடைய அப்படின்னு அவங்க வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகளும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனும் மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலாகவும் அல்லது நீங்க இந்த மாதிரி தெரபிஸ்ட் நீங்க வந்து பார்க்கணும், அல்லது இவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பேசி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து பேசியிருக்கோம், நிறைய இருக்கு. ஸோ அதை பத்தி பேசிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களை வந்து மீட் பண்ணலாம். ஸோ மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இவங்க ஆப்களை நீங்க உள்ள போனீங்க அப்படின்னால நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். புக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம குழந்தைங்கள வளர்க்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. அதை எப்படி வளர்க்குறோம், எந்த முறையில வளர்க்குறோம்ன்ற முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் நல்ல தரமா வளருவாங்க. நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்ம குழந்தைங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்போம். மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வெயிட் பண்றேன். நன்றி, வணக்கம்.